மார்னிங். இந்த பதிவு இது சம்மந்தமாக அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் சம்மந்தமான டிசீசஸுக்கும் சித்தாவுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு சம்மந்தமான பதிவு. ஆக்சுவலி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அப்படி சொன்னால் நம்ம சுவாச பாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டோட்டல் ட்ராக், அதாவது மூக்கிலிருந்து ஆரம்பித்து நுரையீரலோட அல்வியோலை அப்படி சொல்லக்கூடிய பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாதை தான் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் அப்படி சொல்லக்கூடியது நம்ம இந்த ஏரியா, அதாவது ட்ரக்கியா அப்படி சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன வரும் அப்படின்னா மூக்கோட 2 துவாரங்கள், 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு, அந்த மூக்கோட பின்பக்கம் நேசோஃபேரிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏரியா, ட்ரக்கியா லேரிங்ஸ் வரைக்கும் உள்ள ஏரியா, அதாவது குரல் வலை அப்படின்னு சொல்லுவோம், அது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னு பேர். இந்த ட்ரக்கியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இந்த இதெல்லாமே வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மெயினாக ஒரு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு மூச்சுக்குழாய், அப்புறம் 2 லங்ஸ் நமக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த 2 லங்ஸுக்குமே சின்ன 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 ஏர் டியூபியூல்ஸ் அப்படி சொல்லுவாங்க, ஏர் பைப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. மூக்கிலேருந்து ஆரம்பித்து தொண்டை பகுதி வரைக்கும் வரக்கூடிய ஏர் நம்ம லங்ஸுக்கு போகக்கூடிய பாதை தான் லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். இந்த லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அதாவது பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. பிராங்கைட்டிஸ் அப்படின்னா அந்த 2 லங்ஸுக்கும் போகக்கூடிய பிராங்கை அப்படி சொல்லக்கூடிய அந்த குழாய்க்கு உள்ளாடி வீக்கம் அல்லது ஒரு அலர்ஜினால் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன், இதெல்லாமே வந்து பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உள்ளாடி போகும்போது பிராங்கை வந்து சின்ன பிராங்கியோல்ஸாக பிரியும். அது வந்து பிரைமரி பிராங்கியோல்ஸ், செகண்டரி பிராங்கியோல்ஸ்னு சின்ன 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 கிளைகளாக பிரிஞ்சு கடைசியாக அது வந்து அல்வியோலை அல்லது காற்று பைகள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் போய் நிற்கும். அந்த காற்று பைகளில் தான் நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே இரத்தத்துக்கு எடுத்து செல்லப்படும். அதே மாதிரி அந்த காற்று பைகளில் தான் பிளட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படியே நம்ம வெளியே விடுறதுக்காக மூச்சு குழாய்க்கு வரக்கூடிய ஏரியா. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதில் வந்து ஒரு சிவியர் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அதை வந்து ஃபேஸ் பண்ண ஒரு நபர். அவங்க வந்து சித்தாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு இப்போதைக்குள்ள ரிவ்யூவுக்காக தான் இந்த பதிவு நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலி லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து சிஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூச்சு குழாயோட சின்ன 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 குழாய்கள் அல்வியோலைஸ் எல்லாமே செதஞ்சு போய் அது ஒரு நிரந்தரமான ஒரு சேஞ்சுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா யூஸ்வலாக அலர்ஜி அல்லது அந்த ரெஸ்பிரேட்டரி ஃபிசிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பப்போ அக்ரவேஷன் ஆகுதோ அல்லது எப்பப்போ ப்ராப்ளம் அதிகப்படுதோ அந்த டைமில் ஒரு ஆன்டிபயாட்டிக் அல்லது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் நிரந்தரமாகவே அவங்க வந்து இன்ஹேலர்ஸ் அப்படி சொல்லக்கூடிய ட்ரக்குகள், அதாவது மூச்சு வழியாக சுவாசித்து எடுக்கக்கூடிய மருந்துகள், அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ இது யூஸ்வலாக உள்ளது, அதுதான் வந்து வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, சித்தாவில் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தெரியாமலேயே அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து அதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு. இப்போ நம்ம ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு ஆளை சந்திக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய யங் ஸ்டேஜில், அவருடைய சின்ன வயசில் எல்லாமே
ஒரு ஹெவி செயின் ஸ்மோக்கராக இருந்தவர். அவங்க வந்து ஆக்சுவலி ஸ்மோக்கிங்கில் வந்து பீடி இருக்குது, சிகரெட் இருக்குது, இவங்க வந்து நிறைய பீடி, அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 பீடி அவங்க முன்னாடி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பல வருஷங்கள் அவங்க பயன்படுத்தினதுனால அவங்களுடைய மூச்சு குழாய்கள் எல்லாமே மொத்தமாகவே ஒரு சிதைவான ஒரு கண்டிஷன். இந்த டைமில் என்ன ஆச்சுது அப்படின்னா, கோவிட் இன்ஃபெக்ஷன் சீசன் இருக்கும்போது ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் போய் அவங்க வந்து கண்டினியூஸ் மார்னிங் ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு வரைக்கும் இருமிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 5 நாளாவது அவங்களுக்கு வந்து காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்மனெண்ட்டாக அவங்க ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஃபிசிஷியன் பார்த்து அவங்க ட்ரக் எடுத்திருந்தாங்க. பட் அவங்க வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்ற கண்டிஷனால் ஒரு ஏஜ் ப்ளஸ் வந்து அவங்க ஒரு ஹெவி ஸ்மோக்கர் அப்படின்றதுனால ஒரு லெவலுக்கு மேலே மெடிசின் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் சேம் அது போதும் அப்படின்ற மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. அவங்க பொறுமையாக சித்தா மெடிசின் எடுத்தாங்க. இப்போதைக்கு அவங்க கம்ப்ளீட்டாக காஃப் கிடையாது, சுத்தமாக காஃப் கிடையாது. அந்த ஃபீவர் அட்டாக் அதெல்லாமே அவங்க சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம அவங்கக்கிட்டே ரிவ்யூ கேட்கலாம், ரைட்டுங்களா? முன்னாடி சாதாரண உங்களுக்கு இருமல் முன்னாடி இருக்கும்ல, இங்கே நீங்கள் வந்தது எப்போ வந்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்தீங்க. அந்த டைமில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ இருந்தது படுக்கலை, அவ்வளோதான், மருந்து படுக்கலை. சரி, படுத்துருக்கு, கொச்சரியும் முடியும். சரி, அல்லாமல் ஒன்றுமே எல்லாம் இதை போல தான் இருந்தது. படுத்துருக்கலாம். நடந்தால் என்ன ஆகும்? நடந்தால் நடக்க முடியாது. சரி, சுவாசம் மட்டும் வரும். சரி சரி, கொஞ்சம் வேகமாக நடக்கலாம் முடியாது. இருமல் எப்படி இருந்தது அதை சொல்லுங்கள். இருமல் நிறைய எப்படி இருந்தது? பகலில் எப்படி இருந்தது? ராத்திரி சுமாராக இருக்கும், பகலில் நல்லா இருக்கும். சரி, நைட்டு நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது அடிக்கடி வெளியே போய் இருமி துப்பிட்டு வருவீங்களா? துப்பு ஒன்றும் போகலாம். சரி, ஒன்றும் இருக்குது தான் சும்மா போகும். சரி சரி, அடிக்கடி போயிட்டே இருக்கும். கபம் வலி வந்துட்டு இருந்ததா? கபம் வராத. சரி, ஆனால் இருமல் மட்டும். இருமல் மட்டும். அந்த இழுப்பு சவுண்ட் வெளியே கேட்குமா? அது கேட்காது. இந்த காற்றுல மாத்திரம் தண்ணி இப்படி இழுக்கத்தில் கொட்டா கொட்டான்னு கேட்கும். சரி சரி, 2 காற்றுலையும் கேட்கும். இப்போ அது கிடையாது. ஆனால் நடந்தால் மூச்சு வாங்கும். படுத்திருந்தா படுக்க முடியாது. எந்திரிச்சு உட்காரல. அப்போ நிறைய நாள் வந்து உட்காந்துட்டே தூங்குவீங்களா? தூக்கம் எங்கே வரும்? 2 வாரமாக திண்ணையிலே சேரும் போட்டு அதிலே இருப்பேன். சேர் போட்டு உட்காந்துருந்தீங்களா? ஆமாம், காலையிலேருந்து சாயங்காலம் நைட்டு பகல் விடிய வரை எப்போ விடியும் பார்த்துட்டே இருப்பேன். சரி, அப்படி உட்காந்துருக்கும் போது இருமல் வருமா? இருமல் சில நேரம் வரும். சரி, ஆனால் படுக்க முடியாது. சரி, இப்போ நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்க. ஆமாம். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப நல்லாவே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. ஆமாம். இப்போ சரியா கரெக்டாக எந்த டேட் நான் சொல்கிறனோ அந்த டேட்டில் எப்படி டோஸ் சொல்கிறனோ அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்க. கரெக்டாக? சரி, இப்போ வந்து உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குதா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? முன்னேற்றம் தான் இருக்கும். முன்னேற்றம் இருக்குது. இப்போ உங்களால் படுக்க முடியுமா? ஆமாம், இப்போ சோமாக வராங்களா? இல்லை, தூக்கம் வருதா? ஆமாம், நல்லபடியாக நல்ல தூக்கம் வரும், பசி இருக்குது. இல்லைன்னா ஒரு சாயை குடித்தா வயிறு வந்து ஊறும், ஒன்றும் சாப்பிட முடியாது. சரி சரி சரி, இப்போ நல்லா சாப்பிடுவோம். முதல்ல நீங்கள் வரும்போது உங்களுக்கு 2 பேர் சப்போர்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க, பக்கத்தில் பிடிச்சி கொண்டு வந்தாங்கல்ல? ஆமாம். இப்போ நீங்கள் தனியாக வந்துருக்கீங்க? ஆமாம், இப்போ 2-3 வாரமாக தனியாக தான் வரேன். சரி, உங்களால் இப்போ நடக்க முடியும்? ஆமாம். சரி சரி, நீங்கள் இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உடம்பு நல்லா தான் இருக்குது. நல்லா தூங்க முடியுது? ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சாப்பிடுவேன். சரி, இப்போ உங்களுக்கு இருமல் எப்போ வருது? காலையில்? இருமல் இப்போ அவ்வளோட்டு இருமல் கிடையாது. இருமல் இல்லையா? சரி 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 சரி, நான் செக் பண்ணி பார்த்தேன். எப்போயாவது ஒருக்கா எழுபூரை கணிச்சு தான் வரும். சரி, அது இருமலாட்டு இல்லை. சரி, நான் தொண்டை கோச்சல் போல அப்படிதான் மட்டும். சரி, இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது 2 பக்கமுமே சாதா ஒரு ஆளுக்கு எப்படி அந்த மூச்சுக்குள்ளாக இருக்கணுமோ அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் மருந்து எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இல்லை வந்து கஷ்டமாக இருக்கீங்களா? கஷ்டம் ஒன்றும் இல்லை,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக இருக்கீங்க. ரைட். ஸோ இப்போது எக்ஸாக்டாக அவங்கள நான் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டேன். 2 லங் ஏரியாவிலையுமே நார்மலாக ஒரு வெசிகுலார் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்க்கும்போது 2 லங்ஸ்லேயுமே ஈவனாக கரடு முரடான சத்தங்கள் எல்லாமே எதுவுமே இல்லாமல் நார்மல் சவுண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. பட் இதில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதாவது ஆல்ரெடி இவங்களுடைய மூச்சுக்குழாய் வந்து கடுமையான பாதிப்பு அடைஞ்சு அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போதைக்கு இந்த ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிறாங்க. எந்த சிச்சுவேஷன்லேயுமே ஒரு சின்ன அளவில் ஒரு சளி வந்தால் கூட, அதாவது சின்ன அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ அல்லது வந்து தொண்டையில் ஒரு சின்ன இரிட்டேஷனோ சீசனல் இருமல் வந்தாலோ இவங்க இம்மீடியட்டாக ஒரு செகண்டரி ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். டிலே பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த மாதிரியான நபர்களுக்கான அட்வைஸ் அது மட்டும்தான். தென் பெர்மனெண்ட்டாக அவங்க வந்து ஐஸ் வாட்டர் மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாமே சாப்பிடக்கூடாது, ரொம்ப புளிப்பான உணவுகளை சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறமா அதிகமான இனிப்பு தன்மை உள்ள உணவுகள் எல்லாமே அவங்க சாப்பிடக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு வந்து அட்வைஸ். ஸோ இப்போ நம்ம அவங்க நிறைய மெடிசன் அவங்களுக்கு ஸ்லோ பண்ணி கட் டவுன் பண்ணிட்டோம். ஒரு மினிமம் ட்ரக் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவென்டிவ் டோஸ், அதாவது அந்த ரெஸ்பிரேட்டரி பேசேஜை ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்காக மெடிசின் மட்டும் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம மருந்தை கம்ப்ளீட்டாக நிப்பாட்ட போகிறோம் அவங்களுக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கும் சித்தாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.